கணக்கி அருள்மிகு முனியம்மாள் சுவாமி ஆலய குருபூஜை விழாவை முன்னிட்டு கிராம முக்கியஸ்தர்களுக்கு ஆலய நிர்வாகியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டு உள்ளார்கள். சூனா தங்கச்சாமி எக்ஸ் கவுன்சிலர் கே செட்டிகுளம் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சி தங்கராஜ் எக்ஸ் விஏஓ செட்டிகுளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கு முனியசாமி கணக்கி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. காணா செந்தில்நாதன் ஊராட்சி மன்ற தலைவர் நல்லாங்குளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. காணாமுனா முனியசாமி திமுக செயலாளர் கீழப்பாறைக்குளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மு முனியசாமி கே செட்டிகுளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ராவண்ணா சின்னுபாண்டியன் கே செட்டிகுளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ராவண்ணா கோவிந்தராமு உடைநாதபுரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ராவண்ணா அழகர்சாமி செட்டிகுளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தென்னாட்டு போஸ் நல்லாங்குளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மாமா அப்படியே உங்களுக்கு போட்டுருவா. அப்புறம் அப்புறம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் தாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி
தங்க நிறமேனியிலே தகதகன்னு சொலிக்கிறான் வங்க கடல் அலையலையா வாழ்த்தி சொல்லி சிரிக்கிறான் நம்ம புத்து கோயில் முனியம்மா தாயே பரணி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே தங்க நிறமேனியிலே தகதகன்னு சொலிக்கிறான் வங்க கடல் அலையலையா வாழ்த்து சொல்லி சிரிக்கிறான் புத்து கோயில் முனியம்மா தாயே பரணி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே நம்ம புத்து கோயில் முனியம்மா தாயே பரணி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே தங்க நிறமேனியிலே
தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் ஆவரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், இசைக்குற்றம், பூதிக்காலைகள் குற்றம், எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு 1000மோ 5000மோ நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் முடிச்சுக்கிறாம. ஏன்னா நாங்க இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் யாருமே தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. எல்லா பேருமே வெறும் அரிச்சந்திர வகையை சார்ந்தவர். எஸ் டெஃபினெட்லி. நாங்கெல்லாம் பொய்யே பேச மாட்டோம். பூரா பால்வாடி பைக்கிய மீறி பொய் பேசுனா, நாங்க ஏதாவது பேசுறது பொய்யா தெரிஞ்சா நாடகம் பேச ஏஜெண்ட ஊம குத்தா குத்துங்க. அது மட்டுமா, சத்தம் வந்தா வாயில துணியை வச்சுக்கோங்க. இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். நடக்கின்ற நாடகம் அழகான, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய நாடகம். என்ன நாடகம்? குகனை மணந்த குறிஞ்சி மல்லர் நோ கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. என்னடா இது ஒரு காதல் கதை. எம்பெருமான் முருகனே வள்ளி அம்மையார காதல் பண்ணித்தான் கல்யாணம். எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்க, கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்து. அப்படி இல்லப்பா, அவரும் ஒரு காலத்துல காதலிச்சவர் தான். அவரும் ஒரு காலத்துல காதலிச்சவர் தான். ஆமா ஆமா ஆமா. என்ன முனியாண்டி காதலிச்ச பொம்பளை எல்லாமே இப்ப இல்ல, ஓஎப்பி வாங்கி கொடுத்துருவாசி கையால. ஆனா அவர் மட்டும் இளைஞர் மாதிரியே இருக்காரடா. டை அடிக்கிறார், உனக்கு தெரியாது. இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். இந்த நாடகத்துல வந்திருக்க அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு நன்றி. என் சித்தப்பா, முதல்ல நாடகத்துக்கு வந்த நம்ம முதல் ஜாலியா இருந்தா தான் நாடகம் பாக்குற எல்லா மன நிம்மதியா வாசிக்கிற மாதிரி இருக்கு. இதே நிம்மதியா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல பேருக்கு பல பிரச்சனை வரும். ஆனா மனுஷனுக்கு பிரச்சனையே கூட வந்தா சரிப்பட்டு வராது. பிரச்சனையே கூட இருந்தா இல்ல, சில பேருக்கு பிரச்சனை கூட இருக்கும், ஆனா அது பிரச்சனை மாதிரியே தெரியாது. அது பூகம்ப மாதிரி வெடிக்கிறப்ப தான் தெரியும் இது இந்த தண்டி பிரச்சனை இருந்திருக்குன்னு. எப்படி சொல்றீங்க? இப்படித்தான் 2 லூஸ் இருந்திருக்கு. லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறவன். இந்த லூசுரா சண்டாலா, இந்த லூசு 2 லூசு ஒரு ஆஸ்பத்திரியில 10 வருஷமா இருந்திருக்கு. யாருக்கிட்ட? ஒரு டாக்டர் கிட்ட. சரி சரி. அவரு அந்த லூசுகளை குணப்படுத்துறோம்னு 10 வருஷமா முயற்சி பண்றாரு. இந்த 2 லூசு குணமாகற மாதிரியே தெரியல. ஏன், என்னாச்சு? கேட்க மாட்டேது. லூஸ் எப்படி கேட்க போகுது? இவர் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பாக்குறாரு, கேட்கல. கடைசியில் அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, 2 லூசையும் கூப்பிட்டு, நீங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நீங்களாவது முயற்சி பண்ணி எப்படியாவது உங்க லூசை தெரிய வைக்க பாருங்கடா. அப்படி தெரிஞ்சா தாண்டா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்ல கெஞ்சிரியா டாக்டர், கெஞ்சிராப்ல எப்படியாவது தெரிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போயிருச்சுப்பா. இந்த டாக்டர் ரூம்ல நல்லா தூங்கிக்கிருக்க. சரி, ஒரு லூஸ், அவர் மட்டும்தான் ஒரு லூசு வேகமா ஓடி போய் டாக்டர் எழுப்பிருக்கு. சரி, டாக்டர் 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 எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா வாங்க இங்க, 2 லூஸ் இருந்தோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க தானே எங்க லூஸ் லூஸ்ன்றீங்க. 2 பேரும் லூஸ் தானே. என்னடா நீங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? என் கூட இன்னொரு லூசு திருவியா இல்ல? ஆமா, அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் இருக்கு. கிணத்துக்குள்ள விழுந்துட்டானா? என்னடா சொல்ற? கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கிணத்துக்குள்ள விழுந்த லூச நான் உள்ள குதிச்சு காப்பாத்திட்டேன் இருக்கேன். அந்த லூசு டாக்டருக்கு சந்தோஷம். டேய், என்னைக்கு ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்சு உடனே நீ குதிச்சு காப்பாத்தினியோ அப்பயே உனக்கு லூசு தெளிஞ்சிருச்சுடா. காப்பாத்துன்னு என்ன வந்துருச்சுல, அப்ப நீ வீட்டுக்கு போலாம். நீ தெளிஞ்சிட்ட, நான் அவனை பாத்துக்கிறேன், வாடா அந்த லூசை போய் பாப்போம்னு 2 பேரும் கிணத்துக்கு போறாங்க. போனா பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல அந்த கிணத்துக்குள்ள விழுந்த லூசு தூக்கு போட்டு செத்து போயிட்டியா. ஐயோ, என்னாச்சு? அப்புறம் டாக்டருக்கு சங்கட்டம். இவனை காப்பாத்துறவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ காப்பாத்து செத்து போயிட்டானடா தூக்கு போட்டு. உயிர் போச்சடா. அப்பதான் இந்த லூசு சொல்லிருக்கு, சார் அவன் ஒண்ணும் சாகல. என்னடா சொல்ற? கிணத்துக்குள்ள விழுந்தால ஈரமா இருக்காண்டு நான் அந்த கழுத்துல கவுத்த போட்டு மரத்தை தொங்க போட்டிருக்கேன். அந்த முண்டை செருப்புட்டு அடிப்பாங்களா எரிவாங்களா? கடைசியில இந்த முண்டை தெரியவே இல்லை. நல்லா பாத்திருக்கியா? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பூராமே ஊதா கலர் ட்ரெஸ் தான் போட்டுருவாங்க. பெட்டிக்கார ஒரு டைப் ஆக. அது முத்துன லூசுக்கு தப்ப அப்படி கொடுப்பாங்க. என்ன இவர் நார்மலா தானே இருக்காரு.
நான் கேட்கிறேன் ஐயா பெட்டிக்கார ஐயா கோவப்படாத. சரி சரி உண்மையை சொல்லிட்டோம். நம்ம நாடகம் என்ன, நம்ம நாடகத்துல ஒரு நாளைக்கு நீங்க லூசா இருக்கல தப்பு இல்ல. சும்மா அது மொரட்டு லூசுடா. சார் நான் கேட்கிறேன், நம்மளை எல்லாம் வெக்கம் இல்லாம நாடகத்துக்கு போட்டு அப்புறம் அவர் எப்படி இருக்க முடியும்? அப்ப லூசாத்தியா இருப்பா. சும்மா இருப்பா நீ வேற. இந்த நாடகமே ஒரு அழகான காதல் நாடகம். சும்மா இருப்பா நீங்க வேற. இதுல இந்த வந்திருக்க டான்ஸ்காரப்படியும் சூப்பர். நைஸ் கேர்ள்ரா. நைஸ் கேர்ள். ஏன்னா அந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம் சிரிப்பு. ஆமா தம்பி. ஏன்னா ஆடு மாடு சிரிக்குமா? சிரிக்காது. நாய் நெறி சிரிக்குமா? சிரிக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சொன்னாத ஒன்னே லூசுன்றுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த டைலாக்க நான் ஒரு மேடையில சொன்னேன். சரி. ஒரு ஆள் இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காப்புல. நடிச்சாம 11:30 எனக்கு போன் அடிச்சாரு. சரி. தம்பி தங்கராசா, அண்ணன் சொல்லுங்கண்ணே. தம்பி நான் ராமேஸ்வரம் வந்து பேசுறேன். என்னங்கண்ணே நீங்க போன வாரம் ராமேஸ்வரம் நாடத்துக்கு வந்தீங்களே? ஆமாண்ணே வந்து. நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க பாத்தீங்களா? என்னண்ணே சொன்னேன்? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியல. ஆமாண்ணே சொன்னனே. நீங்க சொன்ன மாதிரியே நான் வாய் விட்டு சிரிச்சேன் தம்பி. என் நோயெல்லாம் என்னை விட்டு போயிருச்சுன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அண்ணே இது ஒரு ஸ்டைலாக்குண்ணே. அதுக்காண்டி சொன்னா பிரஷர் சுகர் குறைய போகுதா? அது சும்மா ஒரு சொன்னதுண்ணே, ஒரு விஷயம். இல்ல தம்பி, நீ சொன்ன மாதிரியே நான் வாய் விட்டு சிரிச்சேன். என் நோய் என்னை விட்டு போயிருச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன நோய் இருந்துச்சு? அப்படியாடா உனக்கு நோய் இருந்துச்சு? இல்ல தம்பி, நடிச்சாம 12 மணிக்கு உட்காந்து நானா சிரிச்சேன். என் பொண்டாட்டி லூசா இருப்பேன் வீட்டை விட்டு போயிட்டாப்பான் இருக்கான். சந்தோஷம். கடைசியில தெரியுது இவனுக்கு பொண்டாட்டி தான் பெரிய நோயாவே இருந்திருக்கு. அதுக்கு தானே நானும் மிருதங்காரன் நீ 3 பேருமே இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கான். எப்படிப்பா நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இம்பிட்டு வாய் அடிச்சா எப்படா பொண்ணு கொடுப்பாங்க? சொல்லு. ஏற்கனவே நாடகக்காரருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன முனியாண்டி என்ன மாதிரி ஓஏபி வாங்குறோம் நினைப்பாப்புல. உங்களை நாடத்து போட்டதுக்கு நான் சும்மா கையில பிடிச்சிருந்திருக்காப்ல. அப்படி இல்ல நம்ம அண்ணன்ப்பா. முகத்தை பார்வை ஒரு மாதிரி டெரராகவே இருக்கு. ஏன் பிரஷர் மாத்திரை போடல? ஏய் உண்மைக்கும் ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த நாடகம் அழகான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். அண்ணே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. அவர் சூப்பரா இருப்பாரு. இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. என்ன பாத்திரம்? கதாபாத்திரம். சரி சரி சரி. எல்லா பேரும் அவரவர் கதாபாத்திரத்தை அவரவர் சரியா செஞ்சோம்னா இங்க பல பேருக்கு பல பிரச்சனை வரவே வராது. பிரச்சனை வராதுன்னா ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? இங்க வந்து நல்லபடியா ஆசிரமம் கட்டி நல்ல முறையா எல்லாருக்கும் சிறப்பா நடத்துறாங்க. இப்ப இந்த உலகத்திலேயே சில பேர் பெரியவங்க பாத்திரம் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் பண்ணுவா பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். நல்ல விஷயம் செய்யலாம். இங்க நல்லது பண்றது தப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சொல்லுங்க, அதே மாதிரி பண்றேன். நல்லது பண்ணலாம், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சரி சரி. இப்படித்தான் நல்லதே பண்ணணும்ன்ற நினைப்புல ஒரு யானை ஒண்ணு இருந்திருக்கு. யானை என்னடா குதிரை கணிக்குது? இந்த யானை காட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த யானைக்கு என்ன புத்தினா, யார பார்த்தாலும் நல்லது பண்ணணும், யார பார்த்தாலும் நல்லது பண்ணணும், யார பார்த்தாலும் நல்லது பண்ணணும். சரி. இந்த யானை இப்படியே பண்ணிக்கிட்டு திரிய ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கு. மூச்சு வாங்குதுன்னு ஒரு மரத்தடியில யானை படுத்திருக்கு. காட்டுக்குள்ள யானை படுத்திருக்கு. இப்படி வேப்ப மரத்தடியில படுத்திருக்கு. படுத்தா அந்த மரத்துல 3 முட்டையோட குருவி ஒண்ணு அடகாத்துக்கு இருந்திருக்கு. என்ன தம்பி? 3 முட்டையோட குருவி. 3 முட்டையோட குருவி அடகாத்துக்கு இருக்கு. அடகாக்குறப்ப காத்து சிலு சிலு இப்ப எப்படி ஆடி காத்து அடிக்குது. அடிச்சா கூடுல இருக்கிற முட்டையோட சேர்ந்து கூடு கீழே விழுந்துருக்கு. கூடு கீழே விழுந்தா 3 முட்டையில ஒத்த முட்டை உடஞ்சு போச்சு. யானை ஓடி போய் பாக்குது. ஐயோ 3 முட்டையோட உடஞ்சு போச்சே, இந்த யானை நல்லது பண்ற யானையாச்சு. அத்தி எப்படியாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிவிட்டு தும்பிக்கையை கொண்டு தூக்கி மரத்து மேல கூட்ட வச்சுட்டு அப்பாடான்னு படுக்க, மறுபடியும் காத்தடிக்க, மறுபடியும் கூடு விழுக, டப்புன்னு 2வது முட்டையும் உடஞ்சு போச்சு. ஐயோ 2 முட்டை உடஞ்சு போச்சு. இருக்கிறது ஒத்த முட்டை. இந்த ஒத்த முட்டையாவது தாய்க்குருவி வரந்தொட்டிக்கு நம்ம காப்பாத்தி கொடுக்கணும்னு இந்த யானை கொழுப்படுத்தி என்ன பண்ணி இருக்கு, குருவி எப்படி முட்டை மேல உட்காந்து அடகாக்குதோ நம்மளும் அடகாத்து தாய்க்குருவிட்ட ஒப்படைப்போம்னு முட்டை மேல போய் ஏறிக்கிட்டு உட்காந்துச்சா யானை. என்னாச்சு? கடைசியில யானைக்கு முட்டை தரிச்சதான் மிச்சம். அப்புறம் நல்லது பண்ணா பார்த்தா தம்பி எப்படி பண்ணணும்னு சில டெக்னிக் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம பண்ணாதடா, நம்ம பண்றலாம் அலும்பு சொல்ற கேளு. இந்த நாடகத்திற்கு அருமையாக எல்லாமல்ல தாய் புத்துக்கோவில் கண்டெடுத்த முனியம்மா சாமி அருள் நல்லா பேருக்கும் படணும். ஏன்னா இந்த நாடகத்தை பார்க்கின்ற அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நீங்க அனைவருமே நோய் நொடி இல்லாம வாழணும். இந்த உலகத்துல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே காசு பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் சித்தப்பு. என்னங்க உலகத்துல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை
ரொம்ப கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காத வாழ்க்கை. நல்லா பாருங்களேன், ஐயோ வைங்க, நல்லா பாருங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? விடிய காலம் ஆடு மாடை இழுத்துக்கிட்டு திரிஞ்சான்னா அவன் ஏழை. விடிய காலம் ஆடு மாடை இழுத்துக்கிட்டு திரிஞ்சானா அவன் ஏழை. சரி. விடிய காலம் நாயை புடிச்சுக்கிட்டே திரிஞ்சானா அவன் பணக்காரன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் பிள்ளை நாயோட தான் திரிவியான். அப்ப நம்ம 10 பேர் இருக்கமே முனியாண்டி என்ன? சும்மா நீ வேற. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? கிராமத்துல இருக்கிற ஆளுக்கு டவுனுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. சுட சுட சாப்பிட்டோம்னா அது கிராமத்து வாழ்க்கை. சுட வச்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அது ஃபுல்லா டவுனுக்குள்ள திரும்ப வாழ்க்கை. டவுனுக்குள்ள தப்பு நினைக்காதீங்க. எல்லாமே ஈஸியா கிடைக்க நினைக்க கூடாது. கிராமத்து வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை. எல்லாம் உள்ள தாய் முடியாம சாமி எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் கையில் மட்டும் வச்சுக்கிறேன். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக வடிவெடுத்து புத்துக்கோயில் முனியம்மா சாமி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து புத்துக்கோயில் முனியம்மா அருள்கிறார். மகிழையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து முனியம்மா அருள்கிறார். ஆத்தா, நான் நினைச்சோம் நடக்கணும். புன்னநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா, புன்னநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா, என்னமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் முனியம்மா, என்னமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் குல முனியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, எங்க புத்து கோயில் வாழுகின்ற முனியம்மா அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து கருமாரி அருள்கிறார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். அவிலக்கு போட்டு உன்னை மனக்குளிரே வேண்டுகின்றார். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றார். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றார். தொட்டிலே குழந்தையாக முனியம்மா அருள்கிறார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து முனியம்மா அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி எங்க புத்து கோயில் வாழுகின்ற முனியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி, அகிலாண்டேஸ்வரி கருமாரி. தம்பி, ஆமா சாமி, எல்லாம் வல்ல தாய் மங்களகரம். மங்களகரமா ஆரம்பிக்கணும். எல்லாம் வல்ல சாமி எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஆனா சாமி எல்லாத்துக்கும் துணை போகும் நினைக்காதீங்க. கெட்ட விஷயத்துக்கு சாமி முன்னெண்டுக்கிட்டு அவனை சோழிய முடிக்கிற சாமி தான். நல்லா கேட்டுக்குங்கண்ணே. ஆமா, ஏன்னா சாமி எல்லாம் நம்ம லேசா நினைக்க கூடாதுப்பா. கடவுள் இருக்கிறது உண்மைன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுள் வந்து சாமியாவே முன்ன வர மாட்டேங்குது.
வரமாட்டாரு சில மனிதர்கள் ரூபத்துல முன்ன வருவாரு இப்ப நீ வண்டியில டூ வீலர்ல போய்க்கு இருக்க திடீர்னு சைடு சாண்ட் எடுக்காம போற அப்ப எதுக்கு ஒரு ஆளு சொல்லுவான் பாத்திருக்கியா தம்பி சைடு சாண்டு அப்ப அவன் தான் நமக்கு கடவுள் நமக்கு இப்படி மனித ரூபத்துல வந்து நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துறவங்க கடவுள் தான் ஆனா ஒரு நல்லா கவனிச்சு பாருங்களேன் வீட்டை விட்டு கிளம்புறப்ப மியாவ் குறுக்க வச்சு என்ன சொல்லுவாங்க சகுனம் சரியில்லை சகுனம் சரியில்லை பூனை குறுக்க போயிருச்சே வீட்டுல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு உட்காருவேன் நான் கேக்குறேன் சகுனம் சரியில்லைன்னு தெரியுது அப்புறம் என்ன மயத்துக்கு பூனை வளர்க்குற நியாயமான வார்த்தை வளர்க்குற நான் கேக்குறேன் அதைத்தான் சொல்றேன் கேளு மச்சான் வீட்டுல வளர்க்குற பூனை குறுக்க போய் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா இல்ல பூனை குறுக்க போய் இது வரைக்கும் எவனுக்கு எந்த பிரச்சனை நடந்ததே கிடையாது நிறைய பேர் டூ வீலர்ல போறப்ப முண்டை நாய் குறுக்க போய் தான் பல பிரச்சனை வீட்டுல கிடைக்கும் கையை உடைச்சு காலை உடைச்சு நான் கேக்குறேன் இப்ப நாய் பிரச்சனையா பூனை பிரச்சனையா நாய் தான் பிரச்சனை சொல்ற கேளுங்க நாயினால பிரச்சனை இல்ல நாயே ஒரு ஊர்ல பிரச்சனை ஒண்ணு இருக்குப்பா ஆமா நாயே பிரச்சனை ஒண்ணு இருக்கு ஒரு தலைவர் நாய் ஒண்ணு இருந்திருக்கு 50 தொண்டர் நாய் வேற இருந்திருக்கு இந்த நாய் தலைவர் நாய் என்ன சொல்லிச்சான் 50 நாயை கூட்டிச்சுக்கிட்டு என் நாய்களே நம்ம நாளைக்கு ஒரு மாநாடு போட போறோம் என்ன தலைவரே சொல்லுங்க தலைவர் அது தலைவர் நாய் எப்படி தெரியுமா நல்ல ராசபாளையத்து நாய் இடுப்பு ஒசரத்துக்கு புல்லா சுரட்ட நாய்களா முன்ன கிடக்குது முன்ன நாய்களா முன்ன கிடக்கு அதெல்லாம் தொண்டர் நாய் இந்த ராசபாளையத்து நாய் தலைவர் நாய் சொல்லிச்சான் வர வர இந்த மனுஷங்க நம்மள கேவலமா பேசுறாங்க என்ன பேசுறாங்க இந்த மனுஷங்க எப்ப பார்த்தாலும் நம்மள கேவலமாவே பேசுறாங்க அதுக்கு தான் இந்த மாநாடு இருக்கு அப்ப இந்த நாய் இவ்வளவு தொண்டர் நாய் கேட்டிருக்கு என்ன தலைவரே அப்படி மனுஷங்க நம்மள கேவலமா பேசுறாங்க சொல்லுங்க ஆமா எப்ப பாரு இவங்களுக்குள்ள சண்டை ஓட்டா நம்மளத்தையும் குறையா சொல்லி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நல்லா பாரு மனுஷனுக்கு சண்டை ஓடுறப்ப நம்மள சொல்லியே பேசுறியா அட பிச்சைக்காரன் நாய அட எச்சிக்காரன் நாய அட பொம்பளை பொறுக்கி நாய அட தெருப்பொறிக்கு நாய அட கிளட்டு நாய எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நம்மள சொல்லியே இவங்க மனுஷங்க புள்ள பிரச்சனை பண்றாங்க நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது வந்துச்சுடா நேரா கடிக்கிறதுக்கு அப்பதான் இந்த நாய் சொல்லுச்சா நம்ம என்னைக்காவது அவங்கள பத்தி பேசிருக்கோமா அட லூசு பையன் மனுஷனே முட்டா பையன் மனுஷனே நம்ம சொல்லிருக்கோமா இந்த மனுஷங்க நம்மள பத்தி மட்டும் கேவலமா பேசுறாங்க என்ன காரணம் என்ன வாட்ஸ் தி பாயிண்ட் மனுஷங்க போடுற எச்சி சோத்தை நம்ம தின்றதுனாலதான் நம்மளவே மட்டமா நினைக்கிறேன் அப்ப நம்ம எல்லா பேரும் என்ன பண்ணணும் மனுஷன் போடுற எச்சி சோத்தை திங்காம இருக்கணும் மனுஷன் போடுற எச்சி சோத்தை நம்ம தின்னக்கூடாதுன்ற தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு அப்ப சோத்துக்கு நம்ம வேற என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்ராஸ்ல போய் தீர்மானத்தை நிறைவேற்ற போகுதுங்க நான் ஒத்துக்கிற மாட்டாங்க மெட்ராஸுக்கு போகுது தலைவர் முன்ன போக தொண்டர் நாய் பின்னாடி போக இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா எங்க போறாங்க மெட்ராஸ் போறாங்க நாய் பாஷை உனக்கு புரியாதுடா மெட்ராஸ் போறாங்க தீர்மானம் போட என்ன தீர்மானத்தை போட மனுஷன் போடுற எச்சி சோத்தை தின்னக்கூடாதுன்ற தீர்மானத்தை போட மெட்ராஸ் போதுங்க தம்பி அந்த படைய நடத்தி இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஒரு வழியா மெட்ராஸ் போயிட்டாங்கப்பா மெட்ராஸ்ல போய் காலை வைக்க ஒரு பக்கத்து காது குத்து வீடு ஒரு பக்கத்து கல்யாண வீடு இலைய கொண்டு வந்து பொதன்னு கொட்டிருக்காங்க இந்த சட்டம் போட்ட தலைவர் நாய் முண்டதை ஓடி போய் நக்கா நக்கிட்டு இருக்குது இந்த முண்டிய செருப்பு அடிச்சாங்க நான் சொல்றேன் நீ சரியா இருந்தா உன் பின்னாடி வர ஆளு சரியா இருக்கு இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுது இந்த மேடையில ஒரு நம்மளுக்கெல்லாம் தலைவர் யாரு இந்த கருத்து தெரிவிக்கிற கருத்து என்ன கேட்டீங்கன்னா அடுத்த ஆளுக்கு நம்ம நல்லது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமா இருக்கணும்னு சொல்றேன் யோக்கியம்னா எப்படி நீ பொத்து அதுக்கு ஒரு கதை கேட்பேன் வாய்ப்பாடம் முடிச்சுக்கிறேன் அப்படியா ஆஹா இந்த படை போதுமா ஸ்ரீ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நமது கடைக்கி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்ஸ்ரீ எல்லாமல தாய் ஸ்ரீ புற்றுக்கோவில் சுவாமி ஸ்ரீலஸ்ரீ முனியம்மாள் சுவாமி ஆதிஷ்டானம் ஆசிரமம் 57ஆம் ஆண்டு வைகாசி பரணி குருபூச்சை விழாவினை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் அனைவரும் காண வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இப்படிக்கு கோவில் அமர்ந்த சிங்கார மண்டல மண்டல கலையரங்கில் வடக்கிழத்தம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு நமது சாதுராமசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் நல்லாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி செந்தில்நாதன் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மேடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது.
இந்த நாடகத்தில் சிறப்பாக கதை நடிகை சிகாமணிகள் மதுரை யானமலை ஒத்தக்கடை இளமலுக்கும் தேத்தாங்குளம் கண்டெடுத்து PM ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தவத்திற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இசைக்குயில் இன்னிசை வாணி இன்னிசை ராணி என்று சொல்லக்கூடிய கரூர் மாவட்டம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்காடிக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். வசன பேரரசு வசன சொல்லகன் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவல் என்று சபதம் பெற்ற நாதகன பேரரசு நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் இருக்கும் தண்டியநேதர் மாடல் எடுத்து PA செந்தில்குமரன் அவர்கள் நாரதர் கலகப்பொருளாக தோன்றுவார். மற்றது நாடகத்தில் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அமைப்பாளர் என்ற முறையிலும் மற்றும் எனது ஆறுயிர் அன்பு அண்ணன் ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சு பார்க்குறோம். பெரிய மனுஷன் ஒரு இடத்த கொண்டு போகல. குழந்தைனா பால் கேட்பறா திடீர்னு. ஜாலி என்னங்க நாடக மேடையை பொறுத்தளவுக்கு யாரும் கிடையாது. ஜாலி நம்ம ஜாலியா இருக்கணும். என்ன முனியாண்டி ஆனா முனியாண்டிக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்குப்பா. என்ன ஒற்றுமை? நான் என்ன விஷயம் சொல்றேன் அதை சரியா அடுத்த வரை சரியா சொல்லுவார்ப்பா. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா இப்ப சரியா சொல்லுவார் பாருங்களே. இந்த படை போதுமா இந்த நாடகத்துக்கு நல்லதோ நடிகை கூட அமைத்து கொடுத்து என்கிட்ட வந்து நம்ம போன்ல பேசுறதுல அதிகமா யாரு பேசுறீங்கன்னா ஒண்ணு நம்ம பசங்க. ஆமா அதுக்கு அடுத்து அண்ணன் மட்டும்தான். முனியாண்டி என் செல்ல அதிகமா பேசுனேன். முனியாண்டி என்ன வந்து பார்க்கத்தான் பெரிய மனுஷன் ஆனா உண்மைக்கே குழந்தை மனசு நல்ல. அவரு செல்ல எடுத்து பார்த்தா வெறும் மொபைல் நம்பர். சும்மா இருக்க. ஏன்னா அன்பு மாமா செய்யாமங்கலம் ராமதாஸுக்கு அடுத்து ஒரு வெகுளியான மனுஷன் யாருன்னா முனியாண்டி. அந்த அளவுக்கு நன்றி. இதுதான் ஜகஜமா ஒரு ஜகஜமா பழகிறது என்னங்க. அப்படி முகரத்துக்கு அது விளங்காது. விளங்காத வேலை போயிருவாங்க. அதனால இந்த நாடகத்திற்கு சிறப்பாக மேல பாறைக்குளம் மாற்ற கண்டெடுத்த அன்பு அண்ணன் கே முனியாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின் பார். மனிதன் மனிதன் அவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னு பேர நாட்டை நினைப்பவன் மனிதனா சிறருக்காக கண்ணீரும் சிறருக்காக வெந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 இவன்தான் மனிதன். நீதாயா மனுஷன். எங்கள் நிலைக்கு போட்ட வச்சா நீதான் மனுஷன். இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி நாங்க யாருக்கு வாசிச்சிருக்கோம்னு சொல்லு. யாருக்கு ஞாபகம் சொல்லு தம்பி. எனக்கு ஞாபகம் இல்லையே. நம்ம ஈகேராமாக்கு மட்டும்தான் வாசிச்சோம். நன்றி நன்றி. யாரும் ஞாபகப்படுத்துறோம் ஞாபகப்படுத்துறோம் நன்றி ரொம்ப நன்றி. ஈகேரப்பா ஆமா குழந்தை. அதனால சிறப்பான முறையில் பல பாடலை ஞாபகப்படுத்து அவருக்கு நெஞ்சாத நன்றி. மனிதன் மனிதன் நல்ல நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஞானஸ்தனை ஞாபகப்படுத்தினேன். கண்டிப்பா. ஏன்னா ஞானஸ்தர்கள் வாழ்ந்த பூமி சிறப்பாக அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. நல்ல முறை இன்னும் பேரும் புகழ் வாங்கணும். அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த உலகம் காசு பணம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் சேர்த்து வச்சுக்கணே ரொம்ப முக்கியம். என்ன பணம் இருந்தால் தான் 10 பேர் நம்ம பின்னாடியே வருவேன் தெரியுதா. காசு ஒரு பழமொழி இருக்குங்க. இதை நான் ஒரு ஊர்ல சொல்லி இப்படித்தான் சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. ரொம்ப கஷ்டம்
தெரியாம என்ன போட்டேன்னு நினைக்கிறேன். வருஷம் வரைக்கும் மேல போட்டுறேன். சரி இருக்கட்டும் விடு. சொல்லாதீங்கடா, உண்மையை சொல்லாதீங்கடா, காது கொடுக்க மாட்டாங்கறான்டா. சும்மா வளர்க்காத. இந்த நாடகத்திற்கு அருமையாக மிருதங்க வசூல் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி. இதுக்கு வெறும் பால்வாடி டிக்கெட்டையா போடாதுன்னு கேட்குறியா? இந்த நாடகத்திற்கு மிருதங்க வசூல் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி பல மாநில உருவாக்கி கொண்டிருக்கும் அரசகுலம் டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மைத்துனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாநகரம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியன் டோல்ல
மச்சான் கையை கொடுங்க மச்சான். நீ போகணுமா? அருமை மச்சான். தண்ணி வர வர அடிக்கிறத மச்சான் மாதிரி ஆட முடியாது. ஆமா ஆமா வேர்வை தண்ணி உழைக்கிற வர்க்காங்க. முந்தி மாதிரிலாம் வரலையா? பூதியா போச்சுல இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறை. எதுக்கு ஏண்டா அனுப்பிச்சுடாரா? இன்னும் திருந்தலையா? இன்னும் திருந்தல. ஆனா அதுல ஒரு என்ன விஷயம் தெரியுமா? என்னங்க? எல்லா மக்களுக்கும் இசை கொடுக்குறாரு செவிக்கு கேட்கறது மாதிரி. ஆமா. ஆனா அவருக்கு செவி பழுதா இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயோ அப்ப இது வேறயா? சரி விடுங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இதுல ஆக்சிடென்ட் ஆகணும். என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கையில பாப்பா வந்தது. என்ன பண்ண? அவனுக்கு காது கேட்காது. நான் சொல்றேன், டேய் குழம்பு ஊத்தவா? இவன் பிள்ளமா பக்கத்துல இருந்துகிட்டு. நல்லது. இதெல்லாம் கிடைக்கிற வரப்பிரசாதம் ஏத்துக்க. உண்மைக்கே காது கேட்காரா எவ்வளவு நல்லது தெரியுமா? இல்ல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் கேட்காம இருக்கு. ரொம்ப நல்லதுங்க. உனக்கு நல்லா தான் கேக்குது. கேட்காத ஆளுக்கு சொல்றேன், எந்த கரைச்சலும் இருக்காதுப்பா. இந்த குரங்க கூட 3 குரங்க பாத்திருக்கீங்களா? ஒரு குரங்கு கண்ணை பொத்திருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்திருக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திருக்கும். கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாதண்டு. ஆனா ஆமா இப்ப புள்ள கேட்காம இருக்குது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு காது இல்லாம இருக்கிறது நல்லதுதான். மதுரை அழகர் கோவில் மாநகர மருகாமல் இருக்கும் மீனாட்சிபுரம் மாநகரத்தை எம் சைடு குத்து சரணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட்.
அருமையாக இசை என்ப வெள்ளத்தில் நீந்த வைத்துள்ள அன்பு சித்தப்பாக்கும் அன்பு மைத்தினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இங்கே தாளம் மிஸ் கொண்டு தாளைய சுருதி கலைஞர் ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்து எம் ஐயனார் அவர்கள் உங்கள் முன்னால் அசைனன் தாளம். அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் மற்றும் அன்பு சார்ந்த என்னங்கப்பா குழம்பு வேணுமா சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நல்ல ஒரு சாப்பாடு சிறந்த முறையில் இந்த நாடத்திற்கு அருமையாக ஒளி சுருக்குன்னு உள்ள ஊருகா வேற ஒளி என்று ஒளி அமைத்து நம்மளெல்லாம் அன்பு கடலில் ஆழ்த்து கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய கணக்கி மாநகரம் கண்டெடுத்து உரிமையாளர் ஏ மாரிமுத்து அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ மகா விக்னேஷ் ஆடியோஸ் மகா விக்னேஷ் நன்றி 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 அன்பு சார்ந்த மகா விக்னேஷ் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் ஆகிய சிறந்த முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய வைகை மீடியா அப்புறம் நாடக நண்பன் அன்பு சார்ந்த அண்ணா அவர்களுக்கும் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி ஒரே குரூப் சட்ட மாதிரி தெரியுது இல்லையா? சரி ரொம்ப நன்றி. சரி சரி பொதுமக்கள் தம்பி என்னங்க அடுத்து மிருதங்கக்காரன் நீ நானு நம்ம 3 பேர் கல்யாணத்துக்கு அவங்க தான் வீடியோ. உண்மைக்கு நன்றி நன்றி நன்றி. அது முனியாண்டி நினைக்கிறா அவங்க எல்லாம் குரூப் சட்டை போட்டுக்கா பத்தியா? நமக்கும் குரூப் சட்டை போடணும் ஆசையா இருக்குப்பா. ஏடா அப்படி சொல்லிட்ட? உனக்கு குரூப் சட்டை தானே வேணும்? ஆமா. அடுத்த தடவை நம்ம எல்லாரும் நாடகத்துக்கு போயில ஏன் சொந்த செலவுல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்டா. ஜாலி நிஜம். உங்ககிட்ட வாங்குறது என் உரிமடா மச்சனே. அது வேற. பேண்ட் சட்டை எடுத்து கொடுக்க போறியா? அது இல்ல. பட்டு வெட்டி பட்டு சட்டை அதெல்லாம் இல்லடா. குருதா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்டா. கைலி வேற என்னடா? எல்லாத்துக்குமே ஆம்பளை ஆளுகளுக்கு 7 பேருக்குமே ஒரே மாதிரி கோமனா. ஏண்டா ஒரு துண்ட நாளா கழிச்சா போதுமாடா? ஏன்டா அப்படி திருறிய? கை காசு யாரு தர்றது? போப்பா. அவன் கை காசு போட்டு போட்டு குடிக்கிறப்ப இனிக்குதோ? எது கை காசு போட்டு குடிக்கிறப்ப குடியெல்லாம் நிப்பாட்டி நான்லாம் 8 மணி நேரம் ஆகுது தெரியுமா? 8 மணி நேரமா? 8 மணி நேரம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, குடிக்கிறது மாவரும் குற்றம் தெரியுமா? முந்தி காலத்துலலாம் சித்தப்பை வரேன் பெரிய பரணி இப்படி துண்டை வச்சு மறைச்சுக்கிறியா? ஆமா ஆமா. இப்ப ஒக்கா மக்கா புருஷன் பொண்டாட்டியை முத கொண்டு ரவுண்டு கட்டி குடிக்கிறாங்கப்பா. என்ன பேச்சல் பண்ற முத? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. என்னடா தம்பி? நானும் சொல்றேன், நானும் குடிப்பேன், இல்லைன்னு சொல்லல, மன்னிச்சுக்குங்க. சரி. ஆனா எங்க அப்பா இருந்தாருனாவே எப்போதும் சரக்கு அடிக்க கொஞ்சம் பயப்பேன். மரியாதையா? அதெல்லாம் ஒரு மசனம் கிடையாது. அப்புறம் என்னது? அதுவும் இல்ல. வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்தானா அதுல ஒரு கட்டிங் கேட்பான்டா. அந்த ஆளு தேவையா? குடும்பமா என்னடா மைத்த புடுங்கினாங்க. உண்மையிலேடா நான் கண்ணால பாத்துருக்கேன். அவர் யோக்கிய உனக்கு குடுக்கலன்னு நாடகத்திற்கு சிறந்த முறையில் நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையிலும் அருமையாக ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்பண்ணன் முனியாண்டி அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகும் விழா குழுவினர் சார்பாகும் இங்கு பொன்னாடி எனக்கு உருவப்படுத்துகிறார்கள். மற்றும் மிருதம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் என அஞ்சு நாடு கண்டெடுத்த என ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி எனக்கு உருவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆளுநர் கொண்டிருக்கும் தனிக்காட்டு ராஜா காதல் இளவரசர் எம் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடி உருவப்படுகிறார்கள். மற்றும் என்றும் நாடகத்திற்கு கதாநாயகன் தாளமிசு கொடுக்கும் ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் முன்பாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அன்பு மகன் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. சிறந்த முறையில் பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் சிறப்பான முறையில் எல்லாமலத்தை புத்துக்கொள் கண்டெடுத்த முடியுமா சாமி அவர்கள் அருள் பெற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமது கலைப்பணியை தொடருவோம். ஆகையால் இங்கு நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய வளாள மாடு எடுத்த மதுரை சங்கத்தில் அக்குமாருக்கு 1ஆம் நம்பர் மேண்டலும் ஆகிய மேண்டால் மேண்டால் நல்ல பிள்ளையா தரேன். ஆமா அருமையான முறையில் எம்எஸ்கே 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 பாபா தாரணி. டேய் 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 நல்லா சொல்ற. ஓய் ஆமா வருஷம் பூரா தானே சொல்ற எம்எஸ்கேன்னு. நேத்து மைக் செட் பேர் எனக்கு அதாப்பா. ஒரு நாளைக்கு என்ஆர்ஜின்னு கூட சொல்லுவேன். எதுக்கு இப்ப சொல்றேன்? இப்ப பாருடா. இப்ப பாரு எம்எம்எஸ் பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அதுக்கு நல்லா தானே இருக்கு. அடுத்த முன்னாடி தம்பி சித்திர பூவெளி பாரம்மா சித்திர மேகின்ற மீனம்மா சித்திர பூவெளி பாரம்மா சித்திர மேகின்ற மீனம்மா பத்து வீரல் அணைக்கத்தானம்மா
அந்த பினிசிங்க பாத்தீங்களா? ஊ ஊ ஊ. நன்றி அதான் இருக்கணும். ஏன் ஊ போடுறாரு? டிஃபரெண்ட் கொடுக்குறாரு கண்ணு. பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் பெருந்தலாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு சித்தர் எம் அழகிரி சுவாமி மற்றும் எம் ஹரிகிருஷ்ண சுவாமி அருளாசியுடன் கே ராமகிருஷ்ணன் சுவாமிகள் அசிஸ்டன்ட் மற்றும் ஆசிரம நிர்வாகி கணக்கி என்பதை பெருமிடம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ளும் மேலே பாறைக்குளம் கண்டெடுத்த கே.ஏ. முனியாண்டி அன்பு அண்ணா அவர்கள் சிறப்பாக நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்கு சென்றாலும் இருக்கக்கூடிய இந்த நாடகத்தை அனைவரும் காண வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு சித்தர் எம் அழகிரிசாமி எம் ஹரிகிருஷ்ணசாமி அருளாச்சுடன் மற்றும் கே ராமகிருஷ்ண சுவாமிகள் மற்றும் அதிஷ்டான மற்றும் ஆசிரம நிர்வாகி கணக்கி என்பதை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏற்பட்டார்கள் அமர்ந்திருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிசியப்பிள்ளையமாகிய யாரு வாத்தியார் பேர் என்ன? நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள். டேய், உன் வாத்தியாரே எனக்கு ஒரு காலத்துல சகலடா. இப்ப நீ நானும் சகலதான்டா. அப்ப மிருதங்கக்காரன் யோக்கியா சிறப்பான முறையில் விவி முத்துவேல் அவர்கள் சிசியப்பிள்ளையமாகிய சோளம்பூர் என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுல் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு புண்ணியவதி அழைச்சிட்டு வரேன். இந்த கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். நான் அழைப்பாமையா? அதனால நான் எப்படி சொல்லிட்டு போயிட்டு வரேன் என்று பார்த்து கேட்டா ஆஹா கட்டிப்பிடி கட்டி போப்பா. நீ வேற பாட்டை வாசி பண்ண படிக்கிறேன். வாங்கிக்கார சங்கீத சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை இந்த கீதமே எங்கும் உலாவுமே. நாளை இந்த கீதமே எங்கும் உலாவுமே. என்றும் வீழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் பேசும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்திவா. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்திவா. எந்த வேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. எந்த வேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் பேசிடும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போ என்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போ என்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே. கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை இந்த கீதமே எங்கும் உலாவுமே. நாளை இந்த கீதமே எங்கும்
நன்றி